Hi student. இப்போ 9th சாப்டர்ல எக்ஸசைஸ் 9.6ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம் பார்க்குறோம். இன்டெகிரல் 0 to pi by 6 sin power 5 3x dx. இப்போ கொடுத்துக்கிற சம் நம்ம என்ன பண்றோம்? iன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3x ன்னு இருக்கு. இந்த 3x நம்ம என்ன எடுக்கிறோம்? t ன்னு எடுக்கிறோம். எதுக்காக t ன்னு எடுக்கிறோமா? இது 0 to pi by 6 ன்னு இருக்கு. 0 to pi by 2 ன்னு மாத்தறதுக்காக எடுக்கிறோம். அப்பதான் 0 to pi by 2 ன்னு மாத்தனா நம்ம ரிடக்ஷன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3x t ன்னு எடுக்கிறோம். let t equal to 3x. ஓகேங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dt ன்னு வரும். ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கட்டும். x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx. சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல இருந்து இந்த t equal to 3x இருக்குது. இந்த 3x போல நம்ம t ன்னு அப்ளை பண்ண போறோம். dx இருக்குங்களா? இந்த 3 எந்த பக்கம் தள்ளுங்க. அப்ப என்ன வரும்? dt by 3 ஈக்குவல் டு என்ன வரும்? dx. ஓகேங்களா? ஏன்னா இந்த dx எதுக்கு கண்டுபிடிச்சிக்கணும்னா பாருங்க இங்க dx ன்னு இருக்கு. அந்த இடத்துல dt by 3 ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதே மாதிரி t ல மாத்திட்டோமா? இந்த x பூரா t ஆ மாத்திட்டோம். லிமிட்டையும் மாத்தணும். x ஓட லிமிட் தான் கொடுத்துருவாங்க 0 to pi by 6. இங்க x ன்னு இருக்கு பாத்தீங்களா? x ஓட லிமிட் தான் 0 to pi by 6. இதை t ஓட லிமிட்டுக்கு மாத்தணும். t ஓட லிமிட்டுக்கு மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? முதல்ல x ஓட லிமிட் எழுதுங்க. x ஓட லிமிட் எதுல இருந்து இது வரைக்கும்? 0 to pi by 6. அதான் கொடுத்துருவாங்க 0 to pi by 6. இப்போ நம்ம அதை t க்கு மாத்துறோம். x க்கு 0 ன்னு அப்ளை பண்ணுங்க. x க்கு 0 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப்ல x க்கு 0 ன்னு அப்ளை பண்ணா 3 into 0 என்ன ஆயிரும்? 0 ன்னு ஆயிரும். t equal to 0. x க்கு 0 ன்னா t க்கு 0. அடுத்து x equal to pi by 6 ன்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? x போல pi by 6 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா 3 by 6 ன்னு இருக்கு. சரிங்களா? 3 1 டைம் வரும், கீழ 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்ப என்னவா மாறிடும்? pi by 2 ஆ மாறிடும். இப்போ pi divided by 2. இப்போ 0 to pi by 6 என்னவா மாறுது? 0 to pi by 2 ஆ மாறுது. கண்டிப்பா 0 to pi by 2 மாறுற மாதிரி தான் கணக்கே கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. i equal to கொடுத்துக்கிற கணக்கு i equal to integral 0 to pi by 6. அதுக்கு பதிலா என்னவா மாறுது? 0 to pi by 2 மாறிடுச்சு. 0 to pi by 2 போட்டுக்கங்க. அடுத்தது sin power 5. sin power 5 எழுதுங்க. அடுத்தது என்ன ஆகுது? இங்க 3x இருக்குது. 3x தான் நம்ம என்ன எடுத்துட்டோம்? t ன்னு எடுத்துட்டோம். 3x வந்து t ன்னு எடுத்துட்டோம். sin power 5 t. சரிங்களா? அடுத்தது இங்க என்ன ஆகுது? dx. dx பதிலா dx ம் கண்டுபிடிச்சோம். dx னா என்னது? dt by 3. அப்ப இந்த dx பதிலா dt by 3 ன்னு எழுதுறீங்க. dt divided by 3. சரி, நெக்ஸ்ட் இந்த divided by 3 ன்னு பாத்தீங்களா? அந்த 1 by 3 வெளிய எடுத்துருங்க. வெளிய எடுத்துட்டு 0 to pi by 2 sin power 5 t dt அது மட்டும் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். 1 by 3 அப்படியே எழுதிக்கிறீங்க. இங்க 5 ன்னு இருக்குது. ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் 5 கீழ எழுதுறீங்க. சரிங்களா? 5 கீழ தான் எழுதுறோம். மேல எழுதுறதுல கீழ எழுதுறோம். 5 அதோட ஒன்னு குறைங்க 4. அப்புறம் அதோட ஒன்னு குறைங்க 3. அப்புறம் 2. அப்புறம் என்ன முடியுது? 1ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? 1ல முடிஞ்சா அதோட விட்டுருங்க. சரிங்களா? 5 இருந்தா கண்டிப்பா 1ல, ஆட் நம்பரா இருந்தா 1ல தான் முடியும். ஈவன் நம்பரா இருந்தா 1 by 2ல முடியும். அது pi by 2 ன்னு சேர்த்துவோம். அது தேவையில்லைங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? என்ன கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ 4 into 2 என்ன வரும்? 8 divided by 3 into 5 15. 15 into 3 என்ன கிடைக்கும்? 45. ஓகேங்களா? அப்போ 8 by 45 அது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.